வணக்கம். இது டெய்லி டாக்ஸ். இன்று உலகையே அதிரவைக்கும் முக்கிய செய்தி அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர். இந்த போர் உலக அரசியல் மட்டுமல்லாமல் உலக பொருளாதாரத்தையும் பெரிதும் பாதித்து வருகிறது. குறிப்பாக இந்தியாவுக்கும் இதன் தாக்கம் அதிகமாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த போர் பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானில் தாக்குதல் நடத்தியதுடன் தொடங்கியது. அதற்கு பதிலாக ஈரான் பல்வேறு இராணுவ மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டது. இதன் காரணமாக மத்திய கிழக்கு பகுதியில் மிகப்பெரிய பதற்ற நிலை உருவாகியுள்ளது. இந்த சூழ்நிலையில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அராக்ஷி பலமுறை தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இரு நாடுகளுக்கிடையேயான உறவுகள் மேலும் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு குறித்து அவர்கள் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த போர் இந்தியாவை எப்படி பாதிக்கலாம் என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம். முதலில் எண்ணெய் விலையை பற்றி பார்க்கலாம். இந்தியா தனது தேவைக்கு 80% மேல் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறது. அதில் பெரும்பாலான எண்ணெய் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வருகிறது. இந்த போர் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உலகின் எண்ணெய் போக்குவரத்தின் சுமார் 20% இந்த ஒரே பாதை வழியாகவே நடைபெறுகிறது. இதனால் உலகளவில் கச்சா எண்ணெய் விலை திடீரென உயர்ந்துள்ளது. சில சந்தைகளில் ஒரு பீப்பாய் எண்ணெய் விலை $100 மேல் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலை தொடர்ந்தால் இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்ததாக இந்திய ரூபாய் மீது ஏற்பட்டுள்ள தாக்கத்தை பார்க்கலாம். இந்த போர் காரணமாக முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடுகளுக்கு செல்ல ஆரம்பித்துள்ளனர். இதனால் அமெரிக்க டாலரின் மதிப்பு அதிகரித்து வருகிறது. அதன் விளைவாக இந்திய ரூபாய் மதிப்பு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சரிந்து $1 எதிராக சுமார் $92 மேல் சென்றுள்ளது. நிபுணர்கள் கூறுவதாவது, இந்த போர் நீண்ட காலம் தொடர்ந்தால் ரூபாய் மதிப்பு மேலும் குறையக்கூடும். இப்போது பங்குச்சந்தையை பற்றி பார்க்கலாம். இந்திய பங்குச் சந்தையில் கடந்த சில நாட்களாக பெரிய சரிவு ஏற்பட்டுள்ளது. நிப்டி மற்றும் சென்செக்ஸ் குறியீடுகள் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளன. ஒரே நாளில் சுமார் 10 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் முதலீட்டாளர் செல்வம் குறைந்ததாக சந்தை அறிக்கைகள் கூறுகின்றன. மேலும் மெட்டல், வங்கி மற்றும் ஆட்டோ துறைகளில் உள்ள பங்குகள் அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன. காரணம் உலகளாவிய பொருளாதார மந்த நிலை ஏற்படும் என்ற பயம். மேலும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குகளிலிருந்து பணத்தை வெளியே எடுக்க ஆரம்பித்துள்ளனர். இது சந்தை சரிவுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்த போர் இந்தியாவின் விமான சேவை மற்றும் வர்த்தகத்தையும் பாதிக்கலாம். மத்திய கிழக்கு வான்வழி பாதைகள் தற்போது பாதுகாப்பு காரணங்களால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதால் பல விமான சேவைகள் மாற்று வழிகளை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் விமான எரிபொருள் செலவும் அதிகரிக்கும். அதேபோல் உலகளாவிய சரக்கு போக்குவரத்திலும் தாமதங்கள் ஏற்படுகின்றன. இதனால் சில பொருட்களின் விலை உயர வாய்ப்பு உள்ளது. ஆனால் இந்த போர் சில துறைகளுக்கு நன்மையாகவும் இருக்கலாம். உதாரணமாக பாதுகாப்பு துறை நிறுவனங்கள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் சில சமயங்களில் அதிக லாபம் பெறலாம் என்று சந்தை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேலும் தங்கத்தின் விலை உயர வாய்ப்பும் உள்ளது. ஏனெனில் உலகம் முழுவதும் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடுகளை தேடுகின்றனர். இந்த நிலையில் இந்திய அரசு மிகுந்த கவனத்துடன் நிலைமையை கண்காணித்து வருகிறது. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் கடல் போக்குவரத்து பாதுகாப்பு குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. சுருக்கமாகச் சொன்னால் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான இந்த போர் உலக பொருளாதாரத்தையே அதிர்ச்சியடையச் செய்துள்ளது. இந்தியாவுக்கு இது எண்ணெய் விலை உயர்வு, ரூபாய் மதிப்பு சரிவு மற்றும் பங்குச் சந்தை வீழ்ச்சி போன்ற பல சவால்களை உருவாக்கியுள்ளது. இந்த போர் விரைவில் முடிவடையாவிட்டால் அதன் பொருளாதார தாக்கம் இன்னும் அதிகரிக்கலாமா என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இது தொடர்பான மேலும் முக்கிய அப்டேட்களை அறிய டெய்லி டாக்ஸுடன் தொடருங்கள். நன்றி, வணக்கம்.